சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதி, கொக்குவில் குறிப்பாக குளப்பட்டி சந்தியில் தான் நிற்கிறேன். இந்த குளப்பட்டி சந்திக்கு அருகாமையில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் தேங்காய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்காலிகமாக ஒரு சின்ன கொக்கு ஒன்றை அமைத்து அதில் வந்து ஒரு சிறு தொழில் முயற்சியாக இந்த தேங்காய் வியாபாரத்தை செய்து வரார். அந்த ஐயாவை தான் நான் அன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். சரி ஐயா, எவ்வளவு காலமா இந்த தொழிலை செய்றீங்க? இது ஒரு வருஷம். ஒரு வருஷமா செய்றீங்க. அப்ப ஒரு வருஷமா இந்த இடத்துல தான் விற்பனை செய்றீங்களா? இல்ல இப்போ ரோட் வழியும் போட்டு வைக்கிறாங்க. இப்போ நிரந்தரமா இதுல வந்து இப்ப எவ்வளவு காலம் ஐயா? இதுல ஒரு 4-5 மாதம். 4-5 மாதம். அப்ப இதுக்கு முதல்ல எங்க வியாபாரம் செய்த நீங்க? அதுக்கு முதல் ஆனக்கூட சந்தியில கடை வச்சிருந்தேன். என்ன கடை? பலசர கடை. அதை விட்டாது. அப்ப ஏன் அந்த பலசர கடையை விட்டுட்டு தேங்காய் வியாபாரம் ஆரம்பிச்சீங்க? அது எங்களுக்கு இந்த இக்ரான் முடிஞ்சது, எழுதினா இக்ரான் முடிஞ்சதோ அதனால விட்டாச்சு. அப்ப ஐயா இந்த தேங்காய் எல்லாம் அங்க இருந்து எடுக்கிறீங்க? இது கொடியாம போய் கட்டி வர்றது. நீங்க தான் போய் கட்டி கொண்டு வரீங்களா? அப்ப இந்த தேங்காய் இந்த விலை தான் இப்ப சந்தையில வந்து பேசு பொருளா இருக்கு. என்ன காரணம்? தென்னை மரங்களுக்கு வருத்தம் வந்ததால பிரச்சனை. வருத்தம் தான் பிரச்சனை. அதனாலதான் இப்ப இந்த தேங்காய் இந்த விலை அதிகரிச்சிருக்கு. அப்ப இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கோ? அது சொல்லல. இந்த நோயால் பிடிச்சு கொண்டு இருக்கு. இந்த எல்லாம் மரங்கள் எல்லாம் பட்டு கொண்டு போகுது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன ஐயா மருந்து? அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப கொடிகானத்துல இருந்து மட்டும் அடுக்குறீங்க இல்ல வேற வேற இடங்கள்? வேற இடம் சந்திக்கிற இடத்த போய். அப்ப இங்க எங்கட உள்ளூர்ல இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து அடுக்குறீங்க? அப்ப கொடியானத்துல போய் எடுக்கிறதால உங்களுக்கு லாபம் இருக்கு இப்ப தேங்காய்? சந்தையை கொடுக்க வராங்கள்ட்ட பார்த்து வேண்டுனா. அப்ப ஐயா இந்த கடை எத்தனை மணி திறப்பீங்க? 8-9 மணியா காலையில. பின்னேரம் மத்தியானம் வெயிலேற போயிடும். பின்னேரம் கொஞ்சம் நேரம் யாரஞ்சு. பின்னேரம் வந்து எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு போடுவீங்க? ஒரு 2-6 மணி நிற்பேன். அப்ப வியாபாரம் இந்த டைம் கூட நடக்கும்? அது இப்போ கொஞ்சம் விழுந்துட்டு நடக்கும். ஒரு 50-60 தேங்காய் விற்கலாம் ஒரு நாளைக்கு. சரி, அப்ப அந்த காலத்துல ஐயா இப்ப தேங்காய் இந்த விலை வந்து எவ்வளவு இருந்தது? இப்ப எவ்வளவு அதிகமா கூடி இருக்கு தானே? அப்ப உங்களுக்கு லாபம் வந்தது கூடவா இருக்கும் இல்லையா? இப்ப லாபம் கூடவா இருக்கும்? அப்போதைய காசுக்கு அது சமனாத்தான் இருக்கு. இப்போதைய சில காசுகளுக்கும் சமனாத்தான் இருக்கு. சமனாத்தான் இருக்கு. விலைவாசிகள் கூட தானே இப்ப எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் சந்தை போகுது. அப்ப ஐயா இங்க என்ன வெத்திலையும் வச்சு விக்கிறீங்களோ? அப்ப வெத்தில எங்க இருந்து எடுக்கிறீங்க? சந்தையில. சந்தைக்குல. அப்ப வெத்தில ஒரு தேங்காய் ரெண்டுமே வியாபாரம் செய்யணும். அப்ப தேங்காய் 3 விரிவா அடுக்கி இருக்கிறீங்களா? அப்ப என்ன ஒவ்வொரு விலை போடுறீங்க? ஒவ்வொரு விலை. அப்ப இது என்ன மாதிரி? இது வந்து 160 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா. அது கூடின விலை இப்ப உங்கள்ட்ட 160 ரூபாயா? அதுக்கு கூட விற்பனை செய்திருக்கிறீங்க இதுக்கு முதல்? செய்திருக்கோம். 200 ரூபா போன காயில தான் இப்ப 160 ரூபா. அப்ப என்ன மாதிரி? அப்ப இங்க மட்டும் தான் ஐயா விற்பனை செய்றீங்களா இல்லைன்னு சொல்லிங்கன்னா இப்ப வீட்டையும் கொண்டு போய் விற்பனை எடுத்துக்கொண்டு செய்வீங்க? வீட்டுல இல்ல, கடைக்காரர்கள் கோல் அடித்தா கொண்டு கொடுக்குறது. கொட்டல்கள் எது நல்ல உங்களுக்கு? இப்படி விற்பனை செய்யறது நல்ல மேலும் அப்படி கொடுக்குறது? அது ஒரே இப்படி தூங்க தேவையில்லை, ஒரே இடத்துல கொடுத்துட்டு போயிடலாம். சில வேலை ஐயா இப்ப தேங்காய் வந்து இப்ப டேமேஜ் ஆனா இப்ப தேங்காய் விற்பனை சரியான விலை அப்ப கொண்டு கொடுத்தாலும் அப்ப மாத்தி கொடுக்குறீங்களா இல்லையா? நான் மாத்தி கொடுக்குறோம். நாங்க எடுக்கிற இடத்த கொடுக்கல, நான் மாத்தி கொடுக்குறோம். நட்டம் தான் வருது. நட்டம் தான். அப்ப ஒரு கிலோமீல போய் ஒவ்வொரு நாளும் போய் தேங்காய் எடுத்து கொண்டு வருவீங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில போவீங்களா இல்ல? காலையில போய் வரது. அப்ப ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள்? நம்மளுக்கு 4 பிள்ளைகள். 4 பேரும் என்ன செய்யணும்? 2 பேரும் கல்யாணம் செய்தாங்க, 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் இருக்கிறாங்க. பையோட வைஃப் மனசு இருக்காங்க. அவ இந்த தொழிலுக்கு என்ன சப்போர்ட் இருக்கோ வருவாவோ? சப்போர்ட் அவ வீட்டோட வீட்டுல இருக்கு. பையாக்கு இப்ப இந்த
கொட்டிலன்றது மழைக்கும் கஷ்டமா இருக்குமே என்ன? ஓ இது தற்காலிகமா போட்டதானே வெயிலுக்கு வடியாம. ஆஹா. அதனால பையாக்கு யாராவது இந்த தொழிலுக்கு வந்து முன் வந்து உதவிகள் செய்திருக்கீங்க இதுவரை காலம்? இல்ல இல்ல ஒரு தடமே செய்யல. இப்ப உங்களோட முயற்சியில தான் போயிட்டு இருக்குது. பையோட எதிர்கால பிளான் என்ன மாதிரி இருக்கு திட்டம்? என்ன இப்பயே இருந்துட்டு சாதம் மட்டும் இருந்துட்டு போக வேண்டியா போக வேண்டியா. அப்ப ஏன் ஐயா இப்ப நீங்கள் இப்ப இந்த ஒரு வருஷம் தான் இந்த தேங்காய் வியாபாரம் தொடங்கி, அப்ப அதுக்கு முற்பட்ட காலத்துல பலசர கடை வச்சு பலசர அதை தாண்டி ஐயா இப்ப இந்த தொழிலை செய்யக்குள்ள இந்த சமூகத்துல என்ன பிரச்சனையா நீங்க எதிர்கொள்றீங்க? சமூகத்துல என்ன ஏதோ சீவியத்துக்கு உழைச்சமண்டா காரணமண்டோலாம் இப்ப இருக்கிறோம். அப்ப இதையா இப்ப உங்களோட வருமானத்தை கொண்டுதான் இப்ப உங்களோட குடும்பம் அப்படியா? தேங்காய் இப்ப நீங்க விற்பனைக்கு வந்து விற்பனை ஆகாமல் போன சந்தர்ப்பமும் இருக்குதான். அடுத்த வெயிலற படிக்கும் அதுகள் நட்டம் பெறும். வெயிலற படிக்குமே. அப்ப அந்த காயெல்லாம் என்ன செய்வீங்க? அது வீட்டு தேவையில எடுக்கிறான். உங்களோட வீட்டு தேவைக்கு எடுப்பீங்க. அப்ப இப்ப சில பேர் வந்து என்ன செய்யணும்னா இப்ப தேங்காய் வாங்குறதை விட பால்மா பேக்கெட்டா வாங்கினோம். அப்ப அதனால இப்ப தேங்காய் வியாபாரம் தன்மை இருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. இப்ப என்னன்னா தேங்காய் நீ வாங்குறதுக்கு ஒரு விலை திருவி வெயிலர்ல போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு அப்படியே கிடைச்சு போகுது. ஆனா இது நல்ல மையா இப்ப இதுண்ட குவாலிட்டி தன்மை வராதுதானே? இது வராது. அது எல்லாருக்கும் புரியாது அந்த இது கட்டிப்பால். பெருசா கொண்டு வரதுக்கு இவங்க பிரதேச விடாது, சும்மா சைட்ல சும்மா போட்டு பையன் அவங்களோட வந்து இப்ப சண்டை பிடிச்சு வாங்குறாங்க. நிறைய பேர் தேங்காய் இந்த விலையை குறையுங்கோ அப்படி இப்படின்னு ஏதோ நம்ம வந்து கடைக்காரர்களை போல லாபம் வச்சு விற்கிறதில்ல. ஒரு 2 ரூபா 3 ரூபா வந்தா சரி ஓட்டு வந்தா காணும் ஓட்டு விற்கிறான். ஏன்டா வச்சு பார்க்கல. அது சொந்த இடம் மட்டக்களப்பு, கல்யாண இடம் தான் ஆனக்கோட்டை. சொந்த இடம் மட்டக்களப்பு. சரி, இதை விட சமூகத்துக்கு இப்ப நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்னத்தை சொல்றேன், இப்ப இதுல வந்து பொதுமக்கள் ஒன்று கூடுற இடம் தானே. பொதுமக்களோட மனநிலை இப்ப இங்க என்ன மாதிரி இருக்கு? இப்ப இந்த தேங்காய் விலை அதிகரிப்பால எல்லாருக்கும் தாக்கம் தான். தேங்காய் மட்டும் இல்ல, விலைவாசிகள் சகல சாமானும் விலை, அது எல்லாம் விலை. சரி, எங்களோட இணைந்து பயணித்தமைக்கு நன்றி. உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.